ஹாய் ஆல், இன்றைக்கி காளான் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு 1.25 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காளானை கையாலேயே நல்லா தேய்ச்சி விட்டு கழுவுனீங்க அப்படின்னா அதில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மஞ்சத்தூள், கல் உப்பு சேர்த்த தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைங்க. அதில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் துடைச்சிட்டு அதை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு போதும். ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் 2 இலை, 2 பட்டை, 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் ஆனிஸ் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரெடியாக வச்சுட்டு. அதுக்கப்புறம் காளானை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி காளானை சுத்தம் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு குக்கரில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதும் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் எப்பயுமே வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரையும் குக் ஆகணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு எப்பயுமே கோல்டன் ஃப்ரை ஆகிற வரையும் குக் பண்ணோம்னா தான் பிரியாணி நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் கல் உப்பு சேர்த்து நம்ம வெங்காயத்தை குக் பண்ணும்போது சீக்கிரமே நம்மளுக்கு குக் ஆயிரும். இதுதான் இந்த அளவுக்கு கோல்டன் ஃப்ரை ஆனதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம குக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புதினா, தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு குக் ஆனதும் புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காளானை சேர்ப்போம். காளானை சேர்த்தோன்னே காளானை சேர்க்கும்போது காளான் அது இயற்கையாகவே அதுக்கு தண்ணி விடும். தண்ணி விடுறதுனால நம்ம அரிசிக்கு தண்ணி விடும்போது பார்த்து தான் விடணும். நான் குக்கரில் பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி விடுவேன். அது கரெக்டான அளவாக இருக்கும். 1 டம்ளருக்கு 2 டம்ளர், அது மாதிரி 1.25 டம்ளருக்கு ஆக்சுவலாக 3.5 டம்ளர் விடணும். ஆனால் நான் 3.25 டம்ளர் தான் தண்ணி விடுவேன். தண்ணி விட்டுட்டு ஏன் அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் நம்ம ஆல்ரெடி காளான் குக் ஆகும்போது அது தண்ணி வெளியே வந்திருக்குமா, அதனால தான். அந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் அரை வேணால் ஒரு 1/4 லெமன் புழிஞ்சு விடுங்க. புழிஞ்சு விட்டுட்டு இந்த அளவு குக்கர் போட்டு பாஸ்மதி ரைஸ் கலந்துட்டு அதுக்கப்புறம் குக்கர் போட்டு மூடி விட்டு 2 விசில் விட்டுட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஆகுது அப்படியே விட்டுருங்க. அது தம்லேயே நல்லாவே குக் ஆகிரும். நல்லா உதிரி உதிரியாகவே சாதம் கிடைக்கும். இந்த மாதிரி அடியெல்லாம் பிடிக்காமல் சூப்பராகவே சாதம் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிரியாணி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சிம்பிளான ரெசிபி தான், பட் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு சிம்பிளாக ஆனியன், கேரட் போட்டு ரைத்தா வச்சுருக்கேன். நீங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்கள் வீட்டில் இன்றைக்கி காளான் பிரியாணி. உங்கள் வீட்டில் என்ன ரெசிபின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.